ஒரு முக்கியமான விஷயம் நீங்க அப்ளை பண்ணப்போ என்ன பண்ணணும்? நான் எப்படி இங்க வந்தேன் அப்டின்னா, நான் வந்து ஜெர்மனில ஜாப் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜெர்மனிக்கு வந்து எப்படி வருவேன்? எனக்கு தெரிஞ்சு எல்லா ஜாப்ஸ்க்குமே இங்க ஜாப் தாங்க. இந்த டிப்ப யூஸ் பண்ணும்போது உங்க நீங்க ஜெர்மனிக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா ஜெர்மன் சரளமா பேசுறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இங்க எப்படி வந்திருக்காங்க. ஊர்ல கோத்தே இன்ஸ்டிடியூட்ல சொல்லி தராங்க. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஷியாம்லா சேகர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஜாப்ஸ் இன் ஜெர்மனி பற்றி நிறைய பேர் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஜாப்ஸ் ஜெர்மனியில் வேணும், ஜெர்மனிக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை வந்து ஷார்ட்ஸில் என்னால் கவர் பண்ண முடியல, அதனால ஒரு லாங் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடலான்னு பார்த்தேன். இந்த லாங் வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோட பர்சனல் சாய்ஸில் நான் சொல்கிறது. இது வந்து ஒரு சிலருக்கு வந்து மாறுபட்டு இருக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்னோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, எப்படி ஜெர்மனிக்கு வர்றது, ஜெர்மனியில் ஜாப் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜெர்மனிக்கு வந்து எப்படி வேலை செய்கிறது, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், அதாவது ஒரு டீம் மேனேஜராக இருக்கேன். நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னா, நான் வந்து இன்டர்னலாக என்னோட கம்பெனியில் வந்து இங்கே ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. ஸோ இன்டர்னலாக மூவ் ஆகி வந்தேன். ஸோ இந்த மாதிரி வரப்போ ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ப்ராசஸ். கம்பெனியிலே எல்லாமே பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி வர்றது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ராசஸும் கூட. பட் எல்லாருக்கும் இந்த மாதிரி ப்ராசஸ் அமையாது. ஸோ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்காங்க ஜெர்மனிக்கு. அவங்களோட பர்சனலாக ட்ரை பண்ணி வந்திருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, லிங்க்டின் மூலமாக வந்திருக்காங்க. லிங்க்டின்ல அவங்களோட ப்ரொஃபைலை ஆக்டிவாக வச்சுப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க தான். ஸோ சாஃப்ட்வேரில் இங்கே வந்து ஜாப் தேடி வர்றது வந்து கொஞ்சம் ஈஸி மற்ற ப்ரொஃபஷனை காட்டிலும். ஏன்னா சாஃப்ட்வேரில் வந்து அட்லீஸ்ட் ஒரு சில ஜாப்ஸாவது ஜெர்மன் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இல்லாமல் இருக்கும். பட் மற்ற ப்ரொஃபஷனுக்கு அது கூட கிடையாது. ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இல்லாமல் வர ஒரு மெயினான ஜாப்னா சாஃப்ட்வேர் ஜாப் தான். அதுக்கு வந்து லிங்க்டின்ல வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். அதில் நிறைய ரெக்ரூட்டர்ஸ் வந்து அவங்களே உங்களோட ஸ்கில் செட் வந்து யூனிக்காக இருந்து அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்கில் செட்டாக இருந்ததுன்னா ரீச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே கூட லிங்க்டின்ல வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சேடான விஷயம் என்னென்னா, இப்போ ஜெர்மனியில் ஜாப் மார்க்கெட் ரொம்ப நல்லா இல்லை. நான் வந்தப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடி கோவிட் செகண்ட் வேவ் முடிஞ்சப்போ நான் வந்தேன். ஸோ அப்போ கூட ஜாப் மார்க்கெட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வார் வந்தது, கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதனால இங்கே எக்கானமி டவுனாக இருக்கிறதுனால நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேருக்கு இங்கே வேலை போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கே வந்து இன்டர்னலாக ஜாப் ஃபில் பண்ணுறது, இப்போ ஜெர்மனியில் இருக்காங்க, தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ஜாப் போயிருச்சு. ஸோ அவங்க ஜாப் தேடிட்டு இருக்காங்க சார். நிறைய மாசமா அவங்களே வந்து ஜாப் தேடிட்டு இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வெளியிலேருந்து ட்ரை பண்ணும்போது ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ரிசர்ஷன் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஜாப்ஸ் கிடைக்கிறது வந்து கஷ்டமாகவே இருக்கு. உங்களுக்கு அதையும் மீறி ஜாப் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூனிக் ஸ்கில் இருக்கணும். அதாவது இவங்க தேடுற ஸ்கில் வந்து இங்கே ஜெர்மனிலே கிடைக்காம வெளிநாட்டிலேருந்து எடுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வரும்போது மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி யூனிக் ஸ்கில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்னோட கம்பெனிலே ஆன்டாலஜி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது லைப்ரரி சயின்ஸ் வந்து படிச்சுட்டு அந்த ஆன்டாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இங்கே வேலைக்கு ஆள்க கிடைக்கிறதில்ல. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு நாட்டில் இருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம் ரெக்ரூட் பண்ணுறாங்க தான். பட் அதையும் மீறி ரொம்ப ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னா இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய பேருக்கு இங்கே வேலை போயிட்டு இருக்கிறதுனால இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் அங்கேருந்து ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சாஃப்ட்வேர் ஜாப்ஸை விட்டுட்டு மற்ற ஜாப்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஜெர்மன் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. எக்ஸாம்பிள் டாக்டர் ப்ரொஃபஷன் எடுத்துக்கலாமே. ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா A1, A2, B1, B2, C1, C2 இவ்வளோ லெவல்ஸ் இருக்குது. இதில் A1 அப்படின்ற லெவல்னால் நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க, என்ன வரீங்க, அந்த மாதிரி பேசிக்காக ஒரு ஒன் லைனில் பேசுகிற மாதிரியும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கிற ஸ்கில் தான் A1. A2 வந்து கொஞ்சம் அதை விட அட்வான்ஸ். B1, B2லாம் கொஞ்சம் நல்லா பேச வந்துடும், அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லு. இதை நீங்கள் வந்து நம்ம ஊரில் கோத்தே இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தராங்க. இன்டென்சிவ் கோர்ஸ் எல்லாம் எடுத்தோன்னா 6 மந்த்ஸ்க்குள்ளேயே படிச்சிடலாம். பட் பேச வருமானால் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வரும். ஸோ இன்டர்வியூஸ்லாம் கூட ஜெர்மனில் தான் இருக்கும், மற்ற சாஃப்ட்வேர் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே. சாஃப்ட்வேர்லேயுமே ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, இப்போது பேரோல ரிலேட்டடான ஒரு டீமில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா பேரோலில் ஜெர்மனியில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜெர்மன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபினான்ஸில் வேலை
வேலை பார்க்குறீங்க, அக்கவுண்ட்ஸில் வேலை பார்க்குறீங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே ஜெர்மன் வேணும். சில ஜாப்ஸ்க்கு ஜெர்மன் பார்த்தீங்கன்னா B1 B2ஓட நிறுத்திடுவாங்க. அது கூட கொஞ்சம் படிக்கிறது ஈஸி, படிச்சிடலாம், 4 லெவல் தான். ஆனால் சில ஜாப்ஸ்க்கு C1 C2 வரைக்கும் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் டாக்டர் ப்ரொஃபஷன். இப்போ நீங்கள் இந்தியாவில் டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க, இங்கே வந்து டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஐ திங்க் C1 ஆர் C2 தேவைப்படுது, எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இந்த மாதிரி ஹை லெவல் ஆஃப் ஜெர்மன் இருந்தால் மட்டும்தான், சரளமாக பேச வந்தால் மட்டும்தான் நிறைய கம்பெனிஸ் வந்து உங்கள் ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட்டே பண்ணுவாங்க. ஸோ ஜெர்மன் தெரியாமல் அப்ளை பண்ணுறதுக்கு சும்மாவே இருக்கலாம், டோட்டல் வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ சாஃப்ட்வேர் ஜாப்ஸ்லையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 ஜாப் இருக்குது அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 இல்லை 10 மேக்ஸிமம் அது மட்டும்தான் ஜெர்மன் இல்லாமல் இருக்கும். இல்லைனா ரெக்வயர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஸ்கில்ஸ் மேண்டேட்ரி, B1 வரைக்கும் வேணும், B2 வரைக்கும் வேணும்னு போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி 100 ஜாபில் அந்த 10 ஜாப் தான் ஜெர்மன் இல்லாமல் இருக்குது. அந்த 10 ஜாபுக்கு ஆல்ரெடி இங்கே ரிசர்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்க ப்ரெஃபர் பண்ணுவாங்களா, வெளிநாட்டில் இருந்து ஒருத்தரை விசா ஸ்பான்சர் பண்ணி அவங்கள பொறுமையாக கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவங்க ஆசைப்படுவாங்களா? ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ இருக்க நிலமையில சுச்சுவேஷன் நல்லா இல்லை. ஸோ சாஃப்ட்வேர் ஜாப்ஸுமே கொஞ்சம் கஷ்டம் தான். மற்ற ப்ரொஃபஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுட்டு அவங்களோட போர்ட்டலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ மற்ற ஜாப்ஸ் பற்றி எனக்கு டீட்டெயிலாக ஐடியா இல்லை. ஜெர்மன் தேவை, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். எக்ஸாம்பிள் இந்த லேப் டெக்னீஷியன் அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் கூட எனக்கு நிறைய பேர் ரீச் பண்ணுவாங்க. லேப் டெக்னீஷியனாக எப்படி வர்றது, அந்த மாதிரி டிரைவராக எப்படி வர்றது, ட்ரக் டிரைவராக எப்படி வர்றது, அதெல்லாம் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஜாப்ஸ்க்குமே இங்கே ஜெர்மன் தேவை. எக்ஸாம்பிள் ஒரு கிண்டர் கார்டனில் நீங்கள் டீச்சராக இருக்கணும். கிண்டர் கார்டன் டீச்சர்னா என்னென்னா ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு, 5 வயசு குழந்தைங்களுக்கு டீச்சராக அவங்கள பார்த்துக்கிற வேலை மட்டும் தான், அவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பட் அதுக்குமே இங்கே வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது. இத்தனை 2 வருஷ கோர்ஸு, 4 வருஷ கோர்ஸுன்னு கோர்ஸ் இருக்கும். அதுவும் டாய்ச்சில் இருக்கும். ஸோ அந்த ஜெர்மன் ஆர் டாய்ச் அதை படிச்சுட்டு தான் அவங்க வந்து கிண்டர் கார்டன் டீச்சராகவே போக முடியும். ஸோ இங்கே எல்லாத்துக்குமே வந்து கோர்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு கடையில் நார்மலாக போய் வேலை பார்க்கணும், ஒரு பில்லிங் செக்ஷனில் வேலை பார்க்கணுன்னாலும் ஜெர்மன் தேவை. ஸோ நீங்கள் ஜெர்மனிக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தீங்க அப்படின்னா ஜெர்மன் சரளமாக பேசுகிறதுக்கு அட்லீஸ்ட் B2 லெவல் B1 லெவலாவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. செகண்ட், நீங்கள் சாஃப்ட்வேரில் இருக்கீங்க, உங்கள் ஜாப் இங்கே நிறைய தேவைப்படுது, வாண்டட்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜெர்மனை கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ப்ராபபிலிட்டி வந்து அதிகம். ஜெர்மன் தெரியாமல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாமையே இருக்கலாம். ஸோ நான் அதை தான் சொல்லுவேன், ஜெர்மன் இஸ் அ மஸ்ட். இங்கே வாழ்கிறதுக்கு ஜெர்மன் தேவையானா ஓரளவுக்கு தேவை. ஏன்னா பேசிக்காக நீங்கள் கடைகளில் பில்லிங் போடுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஜெர்மனில் தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கவர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஜெர்மனில் தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இங்கே ஜாப் மார்க்கெட் இப்போதைக்கு. ஸோ ஜெர்மனிக்கு வராமையே ஜாப் எடுக்கிறத பற்றி நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். லிங்க்டின்ல அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுறது. இங்கே வந்து ஜாப் தேடலாமான்னா இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கோட வெப்சைட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கீழே கொடுக்குறேன். அதில் போய் உங்களோட எலிஜிபிலிட்டி நீங்கள் செக் பண்ணலாம். உங்களோட வயசு, உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே போட்டால் ஃபஸ்ட் நீங்கள் அதுக்கு எலிஜிபிளான்னு காட்டிடும். அப்படி எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு வந்து வீசா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 இயர் வீசா கொடுப்பாங்க. இங்கே வந்து இருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அங்கேருந்து ட்ரை பண்ணுறதை விட இங்கே வந்து ட்ரை பண்ணுறது அதை விட கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் இங்கே வந்து ட்ரை பண்ணுறப்போ இங்கே நீங்கள் தங்குற செலவு எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு கம்பேர் பண்ணி நம்ம ஊர் காசை இங்கே எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து லைஃப் ஸ்டைல் கிடையாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் இப்போ அது ரைட்டான ஆப்ஷன் கிடையாது. மேபி இன் ஃபியூச்சர் ரிசர்ஷன்லாம் போயிடுச்சுன்னா நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ். இப்போ சாஃப்ட்வேரில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ என் கம்பெனியில் ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஸ்கில்லுக்கு எக்ஸாம்பிள் அந்த ஆன்டாலஜி டிபார்ட்மெண்ட்டே சொன்னேனே, அதில் வந்து ஒரு வேலை தேவை இருக்குது, வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாங்க, இங்கே வந்து ஆளுங்க கிடைக்கல அப்படின்னா நான் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு வந்து சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சு ரெஃபரன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து யூரோப்புக்கு வரலாம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் அப்ளை பண்ணப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா அதில் கேட்டிருக்க ஸ்கில்ஸ் வந்து உங்கள் ரெஸ்யூமில் 90-95% மேட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ரெஸ்யூம் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டமில் வந்து பாஸ் த்ரூ ஆகும். எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனுக்கு ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க, அப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவ்வளோ ரெஸ்யூம்ஸையும் அவங்களால வந்து பொறுமையாக ஒன்று ஒன்றா படித்து பார்த்து ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா இந்த ரெஸ்யூம்ஸ் எல்லாம் அதுவே ரீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்கில், எக்ஸாம்பிள் இப்போ யூனிக்ஸ்,
ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கான்னு அதுவே மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ எந்த ரெஸ்யூம்லாம் 95% மேலே மேட்ச் ஆகுதோ அதை மட்டும்தான் அது ஹச்ஆருக்கே அனுப்பும். ஸோ நீங்கள் அனுப்புகிற ரெஸ்யூம் வந்து 95% அந்த ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸோட மேட்ச் ஆகணும். அதை மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுனா, உங்கள் ரெஸ்யூமை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஜாபுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணும். ஒரே ரெஸ்யூமை எடுத்து வச்சுட்டு எல்லா ஜாபுக்கும் ஒன் கிளிக் மாதிரி 1 செகண்டில் இப்படி கிளிக் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். நீங்கள் 1000 ஜாப்க்கு அப்ளை பண்ணாலும் ஒரு ஜாப்லேருந்து கூட ரிப்ளை கூட வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு வெப்சைட் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா கீழே கொடுக்குறேன். அது ஒரு சாம்பிள் வெப்சைட் தான். அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் உங்கள் ரெஸ்யூமை வந்து அந்த ஜாப் ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த டூலில் போய் போட்டிங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் வந்து அந்த ஜாபுக்கு எவ்வளோ % அது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லும். 95% மேலே மேட்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரெஸ்யூமை வச்சு அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ரிஜெக்ட் பண்ணாமல் ஹச்ஆருக்கு அனுப்பி வைக்கும். இது ஒரு நல்ல டிப்பு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க. இந்த டிப்பை யூஸ் பண்ணும்போது உங்கள் ரெஸ்யூம் வந்து அட்லீஸ்ட் அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டமில் ரிஜெக்ட் ஆகாமல் ஹச்ஆருக்கு போகிறப்போ அட்லீஸ்ட் ஹச்ஆர் பார்க்குறதுக்காகவாது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இந்த டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இனிமேல் ரிசர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது உங்கள் ரெஸ்யூம் பாஸ் ஆகிறதுக்கு. ஜாப் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு சரிங்களா? உங்களுக்கு ஒரு கம்பெனி ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க, விசா ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஜெர்மனியை சூஸ் பண்ணலாமான்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் வந்து ஒரு 70,000 யூரோஸ் அவங்க சொல்கிறாங்கன்னா அதில் 40% டேக்ஸில் போயிடும். டேக்ஸில் போயிட்டு பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே ஹவுஸ் ரெண்ட்டே பார்த்தீங்கன்னா 1500 ஒரு ஃபேமிலிக்கு சொல்கிறேன், 1500 அந்த மாதிரி வருது. உங்கள் சேலரியில் நீங்கள் வாங்குகிற அந்த 3000 யூரோவில் பாதி உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட்டே போயிடும். ரிமைனிங் இருக்கிறதுல கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பாடுக்கு ஒரு 200 யூரோஸ், அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிசிட்டி பில் அது இதுன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக வந்துடும். ஸோ உங்களால் சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சில ஆயிரங்கள் தான் இருக்கும். அதையும் நீங்கள் இப்போ பக்கத்தில் இருக்க கண்ட்ரி இல்லை ஃப்ரான்ஸு, ஸ்விட்சர்லாண்ட்லாம் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு சேலரியில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க சேலரி வந்து இங்கே வாழ்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக அட்லீஸ்ட் பேசிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு, கார் இல்லாமல் ஒரு பேசிக்கான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு வந்து சூட்டபிளான சேலரியான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட பார்ட்னரும் இங்கே வந்து வேலை செய்வாங்க, அவங்க வந்து ஜெர்மன் படிச்சுப்பாங்க, இதை கடையில் போய் ஒரு பார்ட் டைமாக வேலை செய்வாங்க, அவங்க கொஞ்சம் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஆப்ஷன். பட் நீங்கள் மட்டும்தான் கண்டிப்பாக வேலை செய்வீங்க. உங்கள் கூட ஒரு ஃபேமிலியும் வருது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற சேலரி வந்து இங்கே வந்து வாழ்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சேலரியான்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஐ திங்க் ஜாப் ரிலேட்டடாக எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை விட வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் டைம் இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அகெயின் சொல்கிறேன், இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே என்னோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸில் நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன். இது வந்து கொஞ்சம் மாறுபடலாம் இண்டிவிஜுவல்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் இங்கே வர்றதை பற்றி யோசிங்க. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.